அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்ம நாகமணி அம்மன் திருக்கோவில்ல நவராத்திரியை முன்னிட்டு இறுதி நாளான அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில குத்துவிளக்கு பூஜை அதாவது திருவிளக்கு பூஜை நடைபெறும். இது வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விளக்கு எடுத்துட்டு வராம எதர்ச்சியா கோவிலுக்கு வந்தா கூட அங்கேயே விளக்கு பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே கொடுக்குறாங்க. ஸோ யாருமே வெறுங்கையோட போக முடியாது. அங்க வந்தா கண்டிப்பா மன நிறைவோட தான் போவோம். அப்படிப்பட்ட திருவிளக்கு பூஜையை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த திருவிளக்கு பூஜை பண்றதுல. ஏன்னா பாத்தீங்கன்னா அம்பிகைய இறைவனை தீப ஒளியில நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிற ஒரு அற்புதமான ஒரு பூஜை தான் இந்த திருவிளக்கு பூஜை. இதை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்குமே தெரியும். கோவில்ல நம்ம பண்ணும்போது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நம்ம வீடுகள்ல பண்றதை விட நம்ம கோவில்கள்ல பண்றது குழுவா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையோட சேர்ந்து பண்ணும்போது நாம சொல்ற மந்திரம், நம்ம சொல்ற ஜபிக்கிற மந்திரங்கள், அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இறைவனிடம் நேரடியா போய் சேரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. இதுல நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை இதுல தெரிவிங்க. நீங்க திருவிளக்கு பூஜையில கலந்துக்கிட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபட்டதுக்கு அப்புறம் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அவருக்கு பூக்கள் போட்டு அவருக்குரிய ஸ்லோகங்களை சொல்லிட்டு நம்ம குத்துவிளக்கு பூஜையை ஆரம்பிக்கணும். குத்துவிளக்கு பூஜை ஆரம்பிக்கும் பொழுது அதற்குரிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா தெரியும். அதுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய், திரி, விளக்கு சுத்தமான பித்தளை, வெண்கலம், வெள்ளி அந்த மாதிரி விளக்கு தான் பயன்படுத்தணும். விளக்கு ஏத்துறதுக்கு துணை விளக்கு வச்சுக்கணும். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், விளக்குக்கு அலங்காரம் பண்ண பூக்கள், அதுக்கப்புறம் மாங்கல்ய கயிறு. ஏன்னா நம்ம அம்பாலா பாவிக்கிறனால அங்க அதுல மாங்கல்ய கயிறு நம்ம கட்டி விடணும். அதுக்கப்புறம் மணி, பஞ்சபாத்திரம், சூடம் காமிக்கிறதுக்கு தீபாராதனை தட்டு, தேங்காய், அப்புறம் நெய்வேதியம் நம்ம எது வைக்கணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். அங்க கோவிலே பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே கொடுத்துட்டாங்க. என்னுடைய மகனும் இந்த தடவை திருவிளக்கு பூஜையில கலந்துக்கிட்டு அவனும் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு போற்றி சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த திருவிளக்கு பூஜையில நீங்க திருவிளக்கு பூஜையில கலந்துக்க முடியாட்டியும் இந்த வீடியோ பார்க்கும்போது அம்பாளுடைய அருள் உங்களுக்கு நேரடியா கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். கண்டிப்பா இது உங்களுக்கும் ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப நம்ம விளக்குக்கான அந்த ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு, அந்த பிரார்த்தனையோட நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே, ஜோதி மணி விளக்கே சீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடிவிளங்க வைத்தேன் திருவிளக்கு. மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன். யான் தரணியிலே ஜோதியுள்ள தாயாரை கண்டு மகிழ்ந்தேன். மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா. பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா, கொட்டகை நிறைய குதிரைகளை தாரும் அம்மா. புகழுடம்பை தாரும் அம்மா, பக்கத்தில் நில்லும் அம்மா. அல்லும் பகவும் எந்தன் அண்டையிலே நில்லும் அம்மா. சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன். வைடூரிய மேனி கண்டேன், முத்து கொண்டை கண்டேன், முழுப்பச்சை மாலை கண்டேன், சௌரிமுடி கண்டேன், தாழைமடல் சூடக் கண்டேன், பின்னழகு கண்டேன், பெரிபோல நெற்றி கண்டேன், சாந்துடன் நெற்றி கண்டேன், தாயார் வடிவம் கண்டேன், குறுக்கிடும் நெற்றி கண்டேன், கோவை கனிவாயும் கண்டேன், கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டும் கண்டேன், மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன், கைவளையல் கலகலவென கனையாழி மின்ன கண்டேன், தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன், காலில் சிலம்பு கண்டேன், காலணி பீலி கண்டேன், மங்கள நாயகியாகிய மனங்குளிர மனமகிழ்ந்தேன். அடியால் நான் அன்னையே அருந்துணையே அருகிருந்து காரும் அம்மா, வந்த வினையகற்றி மகாபாக்கியம் தாரும் அம்மா. தாயாகும் முந்தன் தாளடியில் சரணம் என்றேன், மாதாவே யுன்றன் மலரடியில் நான் பணிந்தேன். இப்படி இந்த ஒரு பாடலை நம்ம பாடி முழுமையா நம்ம என்ன அம்பாள்கிட்ட கேட்கணுமோ அது அத்தனையுமே இந்த பாடல்ல, திருவிளக்கு பாடல்ல இருக்கும். இதை நம்ம பாராயணம் செஞ்சு நல்லபடியா அம்பாளை வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ல சொல்ல போற்றிகள் 108 போற்றியோ இல்ல 1008 போற்றியோ பாத்தீங்கன்னா நம்ம திருவிளக்குக்கு முன்னாடி குங்கும அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. குங்கும அர்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொன்னை கொடுப்பவளாம்.
அப்படிப்பட்ட இந்த குங்கும அர்ச்சனையை நம்ம செஞ்சு நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல வந்து நல்லபடியா சுபிக்ஷம் வந்து வரணும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நமக்கு கிடைக்கணும், கணவர் பிள்ளைகளோட ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், குழந்தைகளோட கல்வி சிறக்கணும், தொழில் நல்லபடியா இருக்கணும், வியாபாரம் பெருகணும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், திருமண தடை புத்திர பேர் இதெல்லாம் நீங்கணும். இது எல்லாத்தையுமே வந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை எதுன்னு பாத்தீங்கன்னா திருவிளக்கு பூஜை தான். அதுக்கு பேரே வந்து பாருங்க திருவிளக்கு. அவ்வளவு மரியாதையான ஒரு பூஜை, அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பூஜை. இந்த பூஜைகளை நம்ம வந்து அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல செய்யலாம், வெள்ளிக்கிழமைகள்ல செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் செய்யக்கூடிய வரக்கூடிய அந்த நாட்கள்ல நம்ம ஒவ்வொரு மாசமும் செய்யக்கூடிய அந்த பூஜைக்கும் நிறைய பலன்கள் இருக்கு. இதுக்கு போடக்கூடிய திரிகளுக்கும் வந்து பலன்கள் இருக்கு, இதுக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த திருவிளக்கு பூஜையை நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ எப்பெல்லாம் வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும், தடைகள் எல்லாமே வந்து நீங்கும். அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிளக்கு பூஜையோட மகிமை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த திருவிளக்கு நம்ம பூஜை பண்ணும் போது 8 பொட்டுகள் வந்து வைக்கிறது சம்பிரதாயம். அது என்ன 8 பொட்டுகள் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச 8ன்னா அஷ்டலட்சுமியை சொல்லுவோம், அவங்களும் சேர்ந்ததுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த 8க்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம், இந்த 5ம் அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிந்த கடவுளான சூரியன், சந்திரன், மொத்தம் 7. அதனுடைய சேர்த்து இந்த 5 பூதங்கள் 2 சந்திரன் சூரியனான கண்கண்ட தெய்வங்களோட சேர்ந்து நம்ம ஆத்மாவை லயப்படுத்துற அந்த ஆத்மாவோட இதுதான் எண்ணிக்கை தான் 8. இந்த 8 எண்ணிக்கையும் சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொட்டு வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான தாத்பரியம். இந்த குங்கும அர்ச்சனையை நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா குங்குமத்தை எடுத்து பிள்ளையாருக்கு வச்சிருக்கிற 1 ரூபாய் காயினையும் வச்சு நம்ம வைக்கிற பணப்பெட்டியில வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து செல்வம் வந்து பெருகும். செல்வம் பெருகணும் அப்படின்னா அடுத்தடுத்து சேர்க்கணுங்கிறது மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற செல்வங்கள் அது 1 கிராமோ இல்ல 10 கிராமோ இல்ல வந்து 100 பவுனோ எதுவா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகாம நம்ம கூடயே தங்கணும், செல்வம் தங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த திருவிளக்கு பூஜையோட முக்கியத்துவத்தை சொல்ற மாதிரி ஒரு சின்ன கதையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் அப்படிங்கிற கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு வந்து நல்லா எரிஞ்சு அணையிற நிலைமையில இருந்துதான். அப்ப வந்து ஒரு எலி வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்குல இருக்கிற நெய்யை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடணுங்கிறதுக்காக தாவி இருக்கு. அப்ப வந்து எதிர்பாராத விதமா அந்த விளக்கு வந்து தூண்டப்பட்டு நல்லபடியா வந்து எரிஞ்சிருக்கு. அந்த எலி அடுத்த பிறவியில மகாபலி சக்கரவர்த்தியா வந்து பாத்தீங்கன்னா மன்னனா பிறந்திருக்கு. அந்த மன்னன் தான் வாமன அவதாரம் எடுத்த மகா விஷ்ணுவோட திருப்பாதத்துல வந்து மோட்சமும் அடைஞ்சிச்சு. பாருங்க, நமக்கு அந்த எலி வந்து பாத்தீங்கன்னா தெரியாம வந்து விளக்க தூண்டி விட்டதுக்கே வந்து எவ்வளவு பெரிய ராஜ யோகம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு. நம்ம வந்து தெரிஞ்சு இறைவனோட மகிமையை புரிஞ்சு அம்பாளுடைய கருணையை தெரிஞ்சு நம்ம வந்து விளக்கு பூஜை பண்றோம்னா நமக்கு வந்து எவ்வளவு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. நிறைய கன்னி பெண்களும் சரி சுமங்கலி பெண்களும் சரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜையில வந்து கலந்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்தது. அதாவது மன நிறைவோட நம்ம ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் நாகமணி கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து அந்த பொருட்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நம்ம வந்து கோவிலுக்கு போனோம் எல்லாரும் கலந்துக்கிறாங்களே நம்மளால கலந்துக்க முடியலையே பேர் கொடுக்கலையே அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்காது. அவ்வளவு விளக்குகள் வந்து ரெடியா வச்சிருப்பாங்க. யார் வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அந்த பூஜையை வந்து அட்டன் பண்ணலாம் அந்த நேரத்துல. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து நடந்துகிட்டு இருக்கு. நாங்களும் வந்து கலந்துகிட்டு இருக்கோம். எங்க குடும்பம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எங்களுடைய நாகமணி தேவி அம்மன் தான். அம்பாள் வந்து பாருங்க வாராகி அம்சத்துல கடைசி நாள் நவராத்திரிக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையில எப்படி வந்து விளக்குல வந்து எவ்வளவு ஜெகஜோதியா வந்து காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு. இந்த பௌர்ணமி தினத்துல இருளை அகற்றக்கூடிய வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த திங்கட்கிழமை சந்திர பகவானுடைய உரிய நாளான இந்த பௌர்ணமி நாள்ல இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு வந்து நான் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருளை அகற்றி நமக்கு வந்து வெளிச்சத்தை தரக்கூடிய அந்த ஒளி வந்து பாத்தீங்கன்னா தீப வடிவில நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம். அந்த தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சா அம்பாளுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். தீபங்கள் ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம,
தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய் என நாளும் உன் புகழே பாடி நான் இனி அன்புடன் ஆசார பூஜை செய்து உயிர்ந்திட அருள் செய்வாய் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவுல அம்பாளுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே இந்த பௌர்ணமி தினத்துல கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லபடியா வந்து இந்த வீடியோவை நிறைவு செய்யறேன். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஏதாவது ஒரு வகையில ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நாகமணி தேவி கோவிலுக்கு உங்களால வர முடிஞ்சா கண்டிப்பா வாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து உங்க கருத்துக்களையும் சொல்லுங்க. தொடர்ந்து வந்து நாளைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச முருகனுடைய ஒரு அற்புதமான கோவிலுக்கு நாங்க போனோம். அதனுடைய வீடியோ நாளைக்கு வரும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து போடுற வீடியோ எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அம்பாள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.